சரியா? என்ன ரூல்? 3 எப்படி இருக்கணும்? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ரைட் ஹேண்ட் ரூலா? தப்பா போட்டுட்டீங்கனா? ரைட் ஹேண்ட் தான இது. அப்ப நம்ம வந்து இது ரைட் ஹேண்ட் இது ரைட் ஹேண்ட். மேடம் இது பேர் வந்து ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இது பேர் தம்ப் ரூல், இது பேர் ரைட் ஹேண்ட் ரூல். அப்ப லெஃப்ட் மேல யூஸ் பண்ணுவோம். மோட்டாருக்கு அதே ஃபாதர் மதர் சைல்டு இங்க கூட்டி வந்துரு. சரியா? ஓகே bro FBI சரி FBI சரியா? நல்லா வர போனதுல பார்த்து அதே இது லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல பாரு. நல்லா நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோ. நல்லா பாரு. இது என்னது? கரண்ட். சென்டர் ஃபிங்கர் கரண்ட், ஃபோர் ஃபிங்கர் ஃபீல்ட், தம்ப் ஃபோர்ஸ் இல்லனா மோஷன். கரெக்ட்டா? அப்ப பேசிக்கலி ஒரு மோட்டர்ல நான் என்ன கொடுப்பேன்? மேக்னெட் நான் வச்சிருப்பேன். கரெக்ட்டா இல்லையா? எங்க இருக்கு? இந்த இங்க பாரு, இங்க பாரு முகேஷ், ஒரு மேக்னெட் என்கிட்ட கொடு, சீக்கிரம் தூக்கி போடு. இப்ப நல்லா பாரு, இது ஒரு மோட்டர். பேசிக்கலி இது மோட்டர். கரெக்ட்டா இல்லையா? நல்லா பார்த்தா இந்த மோட்டருக்குள்ள ஒரு மேக்னெட் இருக்கும். இங்க பாரு ஒட்டுதா இது. இது வந்து ரொம்ப செத்த மேக்னெட். சரியா? வேணாம் எனக்கு. நியோடியம் மேக்னெட் எங்க இருக்கு? எப்படி தெரியுமா நீங்க மேக்னெட்டை கொல்லுவீங்க? எல்லா மேக்னெட்டும் சேர்த்து ஒட்டி வச்சுட்டா மேக்னெட்டிசம் போயிடும். சரியா? இப்ப நல்லா பாரு, இங்க பாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? மேக்னெட் இருக்கு. இந்த போதுமா? இல்ல நான் காமிக்க. சரி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாரு. சரியா? இது வந்து இங்கே மேக்னெட்டோட இது. பட் இந்த இது வெளியே வரல. இப்போ நான் இங்கே பிடிச்சேன்னு வச்சுக்கோ, நிற்கும் அது பாட்டுக்கு. பட் நல்லா பண்ண இதை தூரமாக கொண்டு போகிறப்ப இது வந்து இங்கே வர இப்போ வரைக்கும் கூட தாங்கி நிற்குது. நான் இன்னும் தூரமாக போகிறேன். ஏன்? ஓ இங்கே வச்சா ஜி வந்து ஓஹோ 2 பேர் பக்கத்தில் இருக்கணும். நான் நடுவில் வரமாட்டேன், நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க ஜி. நோ ப்ராப்ளம். தூரம் தூரம் போயிட்டாங்க. நான் உடனே வந்து என்ன பண்ணுறேன்? ஏன்? சென்டர் ஆஃப் மாஸ் தான் தூரமாக போகுது. கரெக்டா இல்லையா? புரியுதா? இல்லை சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோமா? வெரி குட். இப்ப நல்லா பாரு, மோட்டருக்குள்ள பேசிக்கலி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். மோட்டர் சும்மா சுத்திருமா? என்ன கொடுக்கணும்? கரண்ட் கொடுப்போம். ஸோ பாரு, ஃபீல்டு இருக்குது, கரண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் கொடுப்பேன். அது என்ன பண்ணும்? சுத்துன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். கரெக்டா இல்லையா? அப்ப இது அப்ப நம்ம என்ன ரூல் பார்த்தோம்? ஃபாதர் மதர் சைல்டா? வெரி குட். ஃபாதர் மதர் சைல்ட். F for force, B for magnetic field ஓடது, C for current. Any difficulty? bro right hand bro current. சரியா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்தோம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல நம்ம என்னென்ன கொடுத்தோம்? இது ரெண்டும் கொடுத்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் கொடுப்பேன், கரண்ட்டும் நான் கொடுப்பேன். கரெக்டா இல்லையா? அப்பதான் அது சுத்தும். கரெக்டா இல்லையா? வெரி குட். இதுக்கு பதிலா இன்னொரு ரூல் என்ன பார்த்தேன்? FBI பாத்தியா? FBI. கரெக்டா? கரண்ட்டுக்கு வந்து ஐன்னு போட்டு போறேன். ரைட் ஹேண்ட் ரூல்ல என்ன மாறும்? ஒண்ணுமே மாறாது. லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து இப்ப ரைட் ஹேண்ட். சரியா? லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்தா இங்க ரைட் ஹேண்ட். அவ்வளவுதான். ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட். நல்லா பாரு, இது வந்து ஜெனரேட்டர், இது வந்து மோட்டார். இது மோட்டார், இது ஜெனரேட்டர். சரி, இப்போ நீ என்னென்ன கொடுப்ப? ஃபோர்ஸ் நம்ம கொடுப்போம். அதாவது பேசிக்கலி அதை சுத்த வைக்கிறது நம்ம. ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கொடுப்போம். ஜெனரேட்டர் என்ன கொடுத்துரும்? வாவ். அது மேக்னெட் இல்லைன்னு எப்படா இவ்வளவு வருஷமா இங்க ஒட்டி கிடந்துச்சு? சரி, அப்ப அங்க மேக்னெட் இருந்துச்சு இதுக்குள்ள. அப்ப இப்ப வந்து மேக்னெட் பக்கத்துல வச்சப்ப இது மேபி அயனா இருக்கலாமா இல்லையா? எங்கெல்லாம் அறிவு எடுத்துட்டு வர இவ்வளோ அதிகமா? காலையில போயிட்டு இவ கூட நானும் வந்து எந்த கல்ல போயிட்டு இந்த நிறைய வாங்கிட்டு வரான்னு பாக்கணும். அறிவெல்லாம் அந்த கல்ல நானும் வாங்கிடுறேன். நல்லா பாரு, ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா மோட்டார். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா மோட்டார்ல நம்ம என்னென்ன கொடுப்போம்? திவ்யா இப்போ மூஞ்சில அடி டம்மு டம்னு கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கொடுப்போம். ஃபோர்ஸ் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ரைட் ஹேண்ட் ரூல்ல நம்ம என்ன கொடுப்போம்?
ஆட்டோமேட்டிக்கலி கரண்ட் அவன் கொடுப்பாங்க. புரியுதா இல்லையா? எனக்கு புரியல. புரியாதவன் என்ன பண்ணிக்கோ, bro நல்லா பாரு. V cross B இருக்கா? ஃபோர்ஸும் கொடுப்பாங்க, அது சுத்தமும் செய்யல. புரியல எது? நீ கீழ இழுத்து விடுவாங்க bro, ஒன்னு வச்சு ஃபோர்ஸ் ஆட்டோல. சரி, அவன் என்ன சொல்றான் நல்லா பாருங்க. ஆட்டோல வந்து பேசிக்கலி நான் ஃபோர்ஸ் கொடுப்பேன், அப்ப பேசிக் நான் சுத்த விட்டுருக்கேன். கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எரியுமா எரியாதா? கரெக்டா இல்லையா? பேசிக்கலி உன் கையை வச்சு நீ இப்படி சுத்துறதுக்கு வந்தா உன் வேலையை யார் பண்ணிக்கிறா? பெட்ரோல் பண்ணும். ஜென்ரேட்டர் நீ யோசிச்சு பாரு. ஜென்ரேட்டர் நீ இப்படியே உட்காந்து என்ன பண்றீங்க? சுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அட்வான்ஸ் ஆகிற ஜென்ரேட்டர்ல என்ன பண்ணும்? நம்ம 2 ரவுண்ட் சுத்தி விடுவோம், அதுக்கு மேல என்ன டீசல் குடிச்சு அது பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சிடும். கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. இப்ப நல்லா பாரு, இஎம்எஃப் கேட்டாங்க, அது எந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது? L dot V cross B. அப்ப V cross B ஓட டைரக்ஷன் என்னவோ அந்த டைரக்ஷன்ல இஎம்எஃப் இருக்க போகுது. சரியா? பட் இதுல வந்து ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சப்போஸ் திவ்யா நீ அடி வாங்கி சாவ போறேன்ட்டு எல்லா மேக்னெட்டை வச்சு நீ விளையாண்டு நாசமாக்கிட்டு இருக்க. நீ நார்த் போல சவுத் போல வந்து பக்கத்துல வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் வந்து வீணாக்குற. இப்ப நல்லா பாரு, V cross B இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. V cross B இப்படி இருக்குது. அப்ப இந்த மேல தம்ப் இருக்கு பாத்தியா? பேசிக்கலி தம்ப் வந்து ஒரு வெக்டார் டினோட் பண்ணுது. கரெக்டா இல்லையா? பட் எப்சிலான் என்னது? ஸ்கேலர். அப்போ மேல இருக்க வர தம்ப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஹையர் பொட்டன்ஷியல. எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது? பேசிக்கலி பேட்டரியில 2 பொட்டன்ஷியல் இருக்கும், ஒன்று ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல். வெக்டார் குவான்டிட்டி என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார், இது ரிசல்டன்ட்டா? பட் இங்க வந்து இஎம்எஃப் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப நீ இப்படி சுத்துறப்போ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஹையர் பொட்டன்ஷியலை ரெப்ரசன்ட் பண்ணும். புரியுதா? புரியுதா? எஸ். ஸோ இதுலேயே பார்த்தோன்னா அதே தான் கரெக்ட். சரியா? இந்த இடத்துல என்ன மாற்ற போற? Stretch your right hand such that all your finger, forefinger, thumb and center finger are mutually perpendicular. If thumb is representing your force and forefinger is representing your magnetic field, மிடில் ஃபிங்கர். then the center finger is representing the induced current. ஏன்னா இப்ப கரண்ட் என்ன இருக்கு? உருவாக்கி இருக்கும். அப்ப இன்டியூஸ்டு கரண்ட். முன்னாடி வந்து நான் கரண்ட் ஃபோர்ஸ் கொடுத்த ஃபீல்டு கொடுத்தேன்னா ஃபோர்ஸ் கிடைக்கும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? வெரி குட். இப்போ என்ன சொல்றாங்க? ஜெனரேட்டர். நீங்க ஒரு இதை விட்டுட்டீங்க. என்ன விட விட்டுட்டு? இதோ.